Pongalo Pongal. இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. சபரிமலையில் நாளை மகர ஜோதி தரிசனம் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அங்கு அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ் கண்ணன், மகர ஜோதி தரிசனத்தையொட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பல பகுதிகளிலிருந்தும் அதிக அளவிலான பக்தர்கள் சபரிமலையில குவிவார்கள் என்பதால போக்குவரத்துல கூடுதலாக என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்? வேதவள்ளி, காணும் இடமெல்லாம் ஐயப்ப பக்தர்கள், அலைகடலென திரண்டிருக்கும் பக்தர்கள் வெள்ளத்திற்கு இடையே புதிய தலைமுறை. நாம் தற்போது சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கிறோம். நாளை சபரிமலையின் பிரதான மகர ஜோதி தரிசனம் நடக்கிறது. சபரிமலை சன்னிதானத்தில் மகர சங்கிரம பூஜையும், பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனமும் நடக்கிறது. மகர ஜோதி தரிசனத்தையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வருவார்கள் என்பதால் இந்த பக்தர்களின் எண்ணிக்கையானது தினசரி வெர்ச்சுவல் கியூ மூலம் முன்பதிவு செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கையானது 80,000 நாளை 40,000 குறைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சபரிமலையின் மகரஜோதி தரிசனத்திற்கு முதல் நாளான இன்று தரிசன எண்ணிக்கை 50,000 குறைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தற்போது நீங்கள் பார்ப்பீர்கள், ஒளிப்பதிவாளர் குணா இந்த காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். காணும் இடம் எல்லாம் பக்தர்கள் என்னும் அளவிற்கு சபரிமலை சன்னிதானம் முழுக்க பக்தர்கள் வெள்ளத்தில் திணறி தவிக்கிறது. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக, அதாவது இன்று சபரிமலை சன்னிதானத்தின் படிக்கட்டு வெளியே இந்த 18ஆம் படி இருமுடி ஏற்றி வரும் ஐயப்ப பக்தர்களை விரைந்து அனுப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு போலீசார் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாளை மகரஜோதி தரிசனத்தன்று இந்த பக்தர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என வாய்ப்பு இருப்பதால் இன்றைய பக்தர்களை இன்றே தரிசனம் முடித்து அனுப்ப இந்த திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சார்பிலும் போலீசார் சார்பிலும் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அதோடு மகர ஜோதி தரிசனத்திற்கு சபரிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாண்டித்தாவளம், சரங்கொத்தி உள்ளிட்ட புல்லுமேடு போன்ற மலை குன்றுகள், அதாவது புல்லுமேடு, பாஞ்சாலிமேடு, சரங்கொத்தி, பாண்டித்தாவளம் போன்ற இந்த மலை குன்றுகளில் இருந்து இந்த ஜோதியை தரிசிக்கலாம். இந்த ஜோதி தரிசனத்திற்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு மலை குன்றுகளிலும் 10க்கும் மேற்பட்ட வியூ பாயிண்டுகள் என்பார்கள். அந்த வியூ பாயிண்டுகளில் அவர்கள் அங்கு குழுமி இருந்து மகர ஜோதியை தரிசிப்பார்கள். எனவே அங்கும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் சபரிமலை சன்னிதானம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2,500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதோடு மத்திய பாதுகாப்பு படை வீரர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதோடு அந்த வகையில் பார்த்தால் சன்னிதானம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே 3,500க்கும் மேற்பட்ட போலீசாரும், இந்த மலைக்குன்றுகளில் வியூ பாயிண்டுகள் எனப்படும் பகுதிகளில் இந்த 2,500 என்று மொத்தம் இடுக்கி மற்றும் பத்தனந்திட்டா மாவட்டங்களில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மகரஜோதி தரிசனம் தன்று அந்த காலை இந்த போக்குவரத்தில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இந்த இடுக்கி மாவட்டத்தின் குமிளி வழியே வரும் வாகனங்கள் அனைத்தும் கம்பமெட்டு வழியாக திருப்பிவிடப்படுகின்றன. குமிளி வரை வரும் ஐயப்ப பக்தர்கள் வாகனங்களும் கம்பமெட்டு வழியாக திருப்பிவிடப்படுகின்றன. அதோடு இந்த அதாவது சபரிமலை வந்து பம்பையில் இருந்து சபரிமலை கால்நடையாக பயணம் செய்யும் பக்தர்களை காலை 11:30 மணியோடு நிறுத்துவதற்கு திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டும் போலீசாரும் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் எந்த சூழலிலும் பக்தர்கள் அதிகரித்து விடக்கூடாது, கூட்ட நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது, வரும் பக்தர்கள் சுப தரிசனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், வேதவள்ளி, பந்தளத்திலிருந்து பந்தள மகாராஜா கொடுத்தனுப்பிய திருவாபரணங்கள் இந்த சபரிமலை சன்னிதானத்திற்கு நாளை மாலை 5 மணிக்கு மேல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சபரிமலை சன்னிதானத்திற்கு வரும் பந்தளம் அரண்மனையின் திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு மாலை 6 மணிக்கு மேல் உத்தேசமாக இங்கு தீபாராதனை, அதாவது அந்த பந்தள மகாராஜா அனுப்பிய திருவாபரணங்கள் சார்த்திய ஐயப்பனுக்கு நாளை மாலை தீபாராதனை நடக்கிறது. அந்த தீபாராதனையில் அரசகோலத்தில் இந்த ஸ்ரீ ஐயப்பன் காட்சியளிக்கிறார். அரசகோலத்தில் காட்சியளிக்கும் ஐயப்பனை தரிசிப்பது பெரும் பாக்கியம் என்று கருதும் பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் தான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அரசகோலத்தில் காட்சியளிக்கும் ஐயப்பன், அதாவது திருவாபரணங்கள் சார்த்தி
அரச கோலத்தில் காட்சியளிக்கும் ஐயப்பன் அன்று முதல் அடுத்த 20ஆம் தேதி வரை அதே கோலத்தில் காட்சியளிப்பார். தொடர்ந்தும் பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த மகரஜோதி தரிசனம் நிறைவடைந்த பின்பும் 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல் 21ஆம் தேதி பந்தள மகாராஜா குடும்பத்தினரின் தரிசனத்திற்கு பின் திருக்கோவில் நடை அடைக்கப்பட்டு அதன் சாவியானது பந்தள மகாராஜா குடும்ப உறுப்பினரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அத்துடன் இந்த மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலம் நிறைவடைகிறது. எனவே இந்த மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்தில் பக்தர்கள் பாதுகாப்புடனும் சுப தரிசனம் மேற்கொள்ளவும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு மற்றும் போலீசார் தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, மகர ஜோதி தரிசனம் தொடர்பான சிறப்பு நேரலை நாளை மாலை 5 மணிக்கு புதிய தலைமுறையிலும் ஒளிபரப்பாக உள்ளது. களத்தகவல்களுக்கு நன்றி. Pongalo Pongal. இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.